யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் பொறுமையுள்ளவர், பொறுமைசாலி. அதாவது ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அநேக பண்புகளில் இந்த பொறுமை ஒரு சிறந்த ஒரு பண்புன்னு சொல்லலாம். அதாவது எப்படி பொறுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் படைப்பு ஆதியிலே பார்ப்போமே, கடவுள் ஒரே நாளில் முழு உலகத்தையும் படைக்கலை. ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றா படைச்சி 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். அவர் எந்த காரியம் செஞ்சாலுமே சரி, அது பொறுமையாக தான் செய்வார். நீங்கள் வேதத்தில் எந்த வேணாலும் பாருங்களேன், எந்த காரியம் பார்த்தாலும் அதை பொறுமையாக தான் செஞ்சுருப்பார். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை நம்ம எடுத்துப்போம், அதை மையமாக வச்சு நம்ம பேசலாமே. இயேசு கிறிஸ்து இந்த வம்சத்தில், இந்த வரலாறில் அவர் பிறக்கணும். அப்போது பல 100 ஆண்டுகளாக அதுக்குரிய ஆயத்திட்ட அவர் செஞ்சுக்கிட்டே வராரு. அப்போது அதாவது இயேசு கிறிஸ்து அதாவது ஒருத்தர் வரணும், ரத்தம் சிந்தணும், அந்த கடவுள் மனுஷ சாயலை ரத்தம் சிந்தனே பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்றதோட்டு ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணுற உடனேயே அவர் கடவுளை மனுஷனை அனுப்பி அவர் பலியிட வச்சு பாவத்தை நிவர்த்தி செய்யலை. ஆதாம் ஏவாள் அடுத்து அப்படியே நோவா, ஜலப்பிரளயம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக அப்படியே நகர்த்திட்டே வந்தார். இயேசு கிறிஸ்து யூதாவில் பிறக்கணும், யூதா வம்சத்தில் பிறக்கணும். அப்போது தாவீதை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் தெரிந்து கொள்கிறாரு. அதனால தான் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துன்ட்டு வேதத்தில் அநேக இடத்துல பார்க்குறோம். எந்த காரியமாக இருந்தாலும் அப்படியே பொறுமையாக சிஸ்டமேட்டிக்காக, என்னடா இவ்வளோ தாமதமாகுது, இவ்வளோ இழுக்குதே நம்ம யோசிக்கலாம். ஆனால் கடவுள் எல்லா காரியத்தையும் பொறுமையாக செஞ்சாலும் அதை நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். இந்த பொறுமை அது ஆவியின் கனிகளிலும் ஒன்றா இருக்குது. அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை. நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை மிக மிக அவசியமாக இருக்குது. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படின்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியத்தை யோசிக்கலாம். என்ன இது இவ்வளோ பொறுமையாக ஓடிக்கிட்டே இருக்கே, இவ்வளோ பொறுமையாக போதே, டக்குன்னு முடிய மாட்டேங்குது. இல்லை, அவர் எந்த நேரத்தில் வச்சுருக்கிறாரோ அந்த நேரத்தில் அது கரெக்டாக முடியும். பொறுமையாக முடிஞ்சாலும் சரியான நேரத்தில் அவர் அதை சரியாக முடித்து கொடுப்பார். வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடுங்கள். நம்மளுடைய வாழ்க்கை என்னும் இந்த பயணத்தை, இந்த ஓட்டத்தை அவசரமாக ஓடணும்னு இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, பொறுமையோடு கூட ஓட வேண்டும். நீடிய பொறுமை என்னும் ஆவியின் கனி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த நீடிய பொறுமையுள்ள கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து பொறுமையோடு கூட நம்மை செம்மையான வழியில் சரியான நேரத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டு செல்வார். அடுத்த வாரம் ஏசியார்ன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்க